தமிழ் மக்களுக்கு வணக்கம். மயிலாடுதுறையில ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இது சம்மந்தமா தான் இந்த காணொளி. மயிலாடுதுறையில பார்த்திபன் என்கிற ஒரு இளைஞரும், அவரோட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பெண். அந்த சிறுமி, பெண் கூட சொல்ல முடியாது. சிறுமி. அவங்க 16 வயது தான் அப்படின்றதுனால அவங்களுடைய பேர நான் சொல்லல. அவங்க 2 பேரும் தூக்கில் தொங்குவது போல காட்சிகள் வெளிவந்தன. இருவரும் காதலித்திருக்கிறார்கள். குடும்பங்களில் இருக்கக்கூடிய எதிர்ப்பின் காரணமாக இந்த தற்கொலை அல்லது கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அப்படின்றது தான் நமக்கு தெரிய வருகிறது. அந்த தூக்கில் அவர்கள் தொங்குகின்ற அந்த விதத்தை பார்க்கும் பொழுது, அதற்கு முன்னால் இருக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது, அல்லது அதை ஒட்டி நடந்திருக்கின்ற சம்பவங்களை பார்க்கும் பொழுது, ஒரு விஷயம் தெளிவாகுது. அது என்ன அப்படின்னாக்கா, கடுமையான எதிர்ப்பு, கடுமையான நெருக்கடிகளை இந்த இந்த காதல் ஜோடி எதிர்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. பார்த்திபனுக்கு வயது 19, அந்த அந்த சிறுமிக்கு வயது 16. பார்த்திபன் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவர். இதுவரைக்கும் நமக்கு தெரிய வருது. அவங்க இன்னொரு இடைநிலை சாதியைச் சேர்ந்தவர் அந்த பெண் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த சூழ்நிலையில தான் இந்த மரணங்கள் நடந்திருக்கின்றன. இது கொலையா, தற்கொலையா அப்படின்றதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லக்கூடிய சாதி வெறி கொலை. இதில் என்ன ஆணவம் இருக்க முடியும்? சாதி வெறி தான். என்னுடைய பிள்ளைய என் வீட்டுக்கு இருக்கக்கூடிய இப்போ நாங்கள் பெற்று வளர்த்த பிள்ளைய நீங்கள் இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறீங்களே அப்படின்ற ஆத்திரமாகவும் இருக்கலாம். இதன் காரணமாக இந்த சம்பவம் நடந்தேறி இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணை செல்கிறது என்ற அந்த சூழலில்தான் இது போன்ற சம்பவங்கள், குறிப்பாக தலித் சமுதாயத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற குற்றச்செயல்கள் அப்படின்றது சமீப ஆண்டுகளாக அதிகரித்து வருகிறது அப்படின்றத பதிவு செய்யாமல் நம்மளால் கடந்து போக முடியாது. ஒரு சம்பவம் நடக்குது, அதை முழுமையாக பார்க்கணும். எப்போவுமே பேர்ட்ஸ் ஐ வியூன்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை எப்படி மேலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கிறதோ, அந்த மாதிரி மேலேருந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தா தான் அதோடைய முழுமை, அதோடைய முழு பிரச்சனையோடைய தன்மை என்ன என்பதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். நாம் அந்த பிரச்சனைக்குள்ளேயே போய் உட்கார்ந்துக்கிட்டு அதை பார்ப்போம்னா ஒருதலை பட்சமாக, அல்லது நாம் பார்ப்பது மட்டும்தான் அப்படின்றது நாம் பார்க்கின்ற வரையில் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். அது கூடயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா அதோடைய உண்மைத்தன்மை முழுவதுமாக நமக்கு தெரிய வரும். அப்படித்தான் நான் இந்த சம்பவத்தை பார்க்குறேன். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு போய் இந்த சிறுமியுடைய வீட்டார் போய் அடித்து உடைத்த அந்த காட்சிகள், இந்த காணொலி காட்சிகள்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் அரங்கேறி இருக்கின்ற சூழலில் தான் இந்த மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது. இது படுகொலை தான் அப்படின்னு அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் அவங்க குடும்பத்தார் சொல்கிறாங்க. அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு தான் நம்மளுடைய சந்தேக பார்வையும் போகுது. இந்த தொடர்ச்சியாக இந்த சாதி செயல்பாடுகள், அதாவது இந்த சாதி சார்ந்த வன்முறைகள் நடந்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னும் பொழுது, இந்த அரசாங்கம் அதற்காக என்ன நடவடிக்கையை எடுக்கப் போகிறது அப்படின்ற கேள்வியை வைக்க வேண்டியதாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வன்முறை செயல் நடக்குதுன்னா அது அரசாங்கம் தான் காரணம், இல்லை அரசாங்கம் தான் பொறுப்பேற்க வேண்டும் நம்ம சொல்ல போகிறதில்ல. ஆனால் தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவங்கள் நடைபெறும் பொழுது அரசாங்கம் இதை தடுப்பதற்கு ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்கள், ஏற்கனவே இருக்கின்ற வழிமுறைகள், இதை கடந்து அரசாங்கம் விழிப்புணர்விற்காக என்ன செய்ய போகிறது அப்படின்ற கேள்வியும் வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இந்த சாதி வெறி வன்முறை அப்படின்றது அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். கடந்த ஆட்சியில் சொல்லி 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 அது அவங்க காதுக்கு போகவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா குறிப்பிட்ட சாதியுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்றால் இன்னொரு சாதியை எதிராக, முக்கியமாக தலித் மக்களுக்கு எதிரான அந்த வன்முறையை கண்டும் காணாமல் இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு வழிமுறையாகவே அவர்கள் கொண்டிருந்தார்கள். நம்ம வேங்கை வயலிலிருந்து நம்ம பார்த்தோம் அது எப்படி நடந்தது அப்படின்ட்டு. இப்போ அதே தான் தொடர்கிறது. சமீபத்தில் கூட ஆகாஷ் அப்படின்ற அந்த தலித் இளைஞருடைய மரணத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கொலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெற்றோர் கடைசி வரைக்கும் போராடினாங்க. கிட்டத்தட்ட 100 நாட்கள் போராடிட்டாங்க. அதுக்கு மேலே நீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இதுக்கு மேலே நீங்கள் பாடி வாங்கலைன்னா நாங்களே தகனம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களே செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு போனாங்க. அந்த பெற்றோருக்கு அந்த கொடுமையான ஒரு நிகழ்வு அதுவும் நடந்தது நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சமத்துவம் அப்படின்றத சும்மா வாய்ஸ் விடாலாக, இல்லை சட்டமன்றத்தில் மட்டும் பேசி பிரயோஜனம் கிடையாது, மேடைகளில் பேசி பிரயோஜனம் கிடையாது. உண்மையான சமத்துவம் எங்கே வருகிறது என்றால், நீங்கள் 8 தலித் அமைச்சர்களை வைத்திருப்பதனால் வரப்போகிறது இல்லை. அது வரவேற்கத்தக்க ஒரு செயல் என்றாலும் கூட, அதனால் மட்டுமே இங்கே தலித் மக்களுக்கு எதிரான அந்த வன்முறை என்பது குறைந்து விடுமா என்றால் குறைய போகிறதில்லை, குறைந்தா மாதிரி தெரியல. மாறாக இது சார்ந்த விழிப்புணர்வை நம்ம வெளியில் கொண்டு போகணும்.
சாதி வெறி அப்படின்றத வந்து உள்ளபடியே நம்ம நிராகரிக்கணும் அப்படின்றத ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதை ஒரு பிரச்சாரமாக முன்னெடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இங்கே இருக்குது. இது ஒரு பக்கம். 2வது மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, ஏன்னா ஒரு வன்முறை செயல் நடந்திருக்கிறது அப்படின்னும் பொழுது, ஆனால் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை கொண்டு வருதுன்றது சரியாக இருக்காதுன்றதுனால தான் இதை முழுமையாக பேசிடுறேன் நான். தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, வன்முறை யாருக்கு எதிராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது. தலித் மக்களுக்கு எதிராக கூடுதலாக இருக்கிறது என்கிற நிலையில் அதை மேலும் கவனத்துடன் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் மீதான அந்த குற்றச்சாட்டுகள் ஊர்ஜிதப்படுத்தப்படுகின்ற நிலையில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த நிலையிலும் வன்முறையை நாம் நியாயப்படுத்தாத நான் இதை பேசுகிறேன். என்னன்னா, அந்த பெண்ணுடைய வயது, அந்த சிறுமியுடைய வயது 16. 16 வயது சிறுமிகிட்ட உனக்கு எதுக்கு இந்த லவ் அப்படின்ற அந்த கேள்வியை இந்த 19 வயது இளைஞனை நோக்கி கேட்டிருக்க வேண்டியது நியாயம். இது இங்கே மட்டும் இல்லைங்க, நிறைய இடங்களில் இது நடக்குது. ஒன்றும் இல்லை, சென்னை போன்ற ஒரு சிட்டியில் என்னுடைய ஸ்டூடியோ இருக்கின்ற அந்த ரோட்லேயே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 3 ஸ்கூல் இருக்குது. இந்த ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு அந்த சின்ன பொண்ணுங்களை கூட்டு வந்து இங்கே சைடில் நின்று குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. தான் பேசுகிறானுங்களா, வேறு ஏதாவது செய்கிறானுங்களா நமக்கு தெரியாது. சரியா? அதை பேசி நிறைய இடங்களில் நானே வந்து அந்த பக்கம் நடந்து வரேன்னா, என்னப்பா வேலை உனக்கு அப்படின்னு நானே கூட 2-3 இடங்களில் கேட்டிருக்கேன். சில சமயம் அவன் ஏதாவது பாட்டில் கீட்டில் வாட்சி சொருக்கிட்டான்னு என்ன பண்ணுறது? நம்மளை பாதுகாக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பாருங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, என்ன கூட்டு மிரட்டி விடுங்க. ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்குங்க அந்த பொண்ணு, இவன் நல்லா மலத்தடியும் மாதிரி இருக்காங்க, இவன் வந்து தள்ளிட்டு வந்து அவன் தனியாக பேசுகிறான்னா என்ன பண்ண சொல்லுது? ஸ்கூல் அந்த அந்த பெற்றோர் எதுக்கு அனுப்புகிறாங்க? ஸ்கூலுக்கு போய் படித்து உருப்பிடு வந்தேன்னு அனுப்புகிறாங்க. நீ இந்த மாதிரி இவனோட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த பொண்ணை வந்து நம்ம அந்த அந்த பாவம் சின்ன பொண்ணு, விவரம் தெரியாத பொண்ணாக இருக்கலாம், அதில் போய் நம்ம கடிந்து கொள்ளவும் முடியாது. அப்போது இது மாதிரியான சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் டாஸ்மாக் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கொண்டு வரோம், கரெக்டு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மாணவிகள் இவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுது அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த பள்ளிகளுக்கு வெளியில் சுற்றிட்டு இருக்கானுங்க பாருங்கள், காலி பசங்க மாதிரி. இதையும் கண்காணிக்கணுன்ற நான். இது ஒரு தொடர் பிரச்சனையாகவே போய்கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம பதிவு பண்ணாமல் போக முடியாது. நான் வந்து இந்த சம்பவத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு பேச விரும்பலை. ஆனால் என்னுடைய கேள்வி நேரடியாக இந்த சம்பவத்தை கண்டித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் சொல்லி, தலித் மக்களுக்கு எதிரான வன்முறை அப்படின்றது கடுமையாக பார்க்கப்பட வேண்டும், அது வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதையும் சொல்லிட்டு அதெல்லாம் பேசிட்டு தான் அடுத்த சப்ஜெக்டாக இதுக்கு வரேனே தவிர தொடர் சப்ஜெக்டாக நான் இதுக்குள்ளே வரல. அப்போ இது ஏன் நடக்குது அப்படின்றதையும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதை வந்து அப்படியே இல்லை இது வந்து சாதி கலப்பு அப்படின்றது வந்து சமுதாயத்திற்கு அவசியம், இதுதான் சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம பேச போகிறோம்னாக்கா, ஒரு முழுமையாக வயதுக்கு வந்து திருமண வயதை எட்டிய ஒரு பெண்ணும் திருமண வயதை எட்டிய ஒரு ஆணும் சாதி கலப்பு திருமணத்தை செய்து கொள்ளப் போகிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அது உள்ளபடியே அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு சார்ந்தது என்று அது மதிக்கப்பட வேண்டும். அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது, சட்டமும் அதுதான் சொல்லுது. ஆனால் 15 வயசு 14 வயசு 16 வயசு பொண்ணுங்களெல்லாம் கொண்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு நீ வந்து டாவ் அடிக்கிறேன், லவ் பண்ணுறேன்னு நீ போவ அப்படின்னா இதை எப்படி அனுமதிக்க முடியும்? நியாயமாக இவர்கள் இருவருக்கும் இந்த கொடுமையான ஒரு செயல் நடக்காமல் இருந்திருந்தால் நியாயமாக அந்த பையன் மேலே கேஸை போட்டு போக்சோல தான் உள்ள தள்ளணும். ஏன்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாங்கள் ஒரு பொண்ணை வளர்த்து அதை கொண்டு வந்து ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து அதை படிக்க வச்சு, அது படிக்க தான் போகுது ஸ்கூலுக்குன்னு நம்பிக்கையோடு நாங்கள் அனுப்பி வச்சா, நீ இதை மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்ற கேள்வியை அந்த பக்கம் இருக்கிறவங்களும் கேட்பாங்க. அப்போது இதுக்கு நீங்கள் முதல் விஷயத்துக்கு சட்டம் அதனுடைய கடமையை செய்ய போகிறது, சட்டம் பாய போகிறது, கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது உச்சபட்ச தண்டனையும் பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இது சாராமல் இந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, அடுத்த சப்ஜெக்டாக இதை எப்போ நம்ம எப்படி அணுக போகிறோம்?
இதை மாதிரி செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை அப்படின்றத எப்போ நம்ம கடுமையாக பார்க்க போகிறோம்? பல குடும்பங்கள் இதனால் நாசமாகி இருக்கின்றன, பல குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற நிலையில் இதை எப்படி நம்ம அணுக போகிறோம்? அப்போது இதற்கும் சமுதாயத்தில் ஒரு விவாதம் தேவைப்படுகிறது. இந்த விவாதத்தை எடுத்தாலே நீ சாதி வரியில் பேசுகிற, நீ சாதி ஆணவத்தில் பேசுகிற அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக போகிறோம் அப்படின்னா, நாம் இருக்கின்ற உண்மையை, அதாவது எலிஃபெண்ட் இந்த ரூம்னு சொல்லுவாங்க, ஒரு யானையே ரூம்குள்ளே நிற்குது, ஆனால் நான் பார்க்காம போவேன்ற மாதிரி தான். அப்போ இது சார்ந்த விவாதமும் நடைபெற வேண்டும் அப்படின்றதையும் கோரிக்கையாக வைத்து துரிதமாக நடவடிக்கையை இந்த அரசாங்கம் இந்த சம்பவத்தில் எடுக்க வேண்டும் என்பதனையும் ஒரு கோரிக்கையாக வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.